ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2344வது பகுதி. குலசேகராழ்வார் அருளிய பெருமாள் திருமொழி 5ஆம் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்று நாம் அனுபவிக்க வேண்டியது 9வது பாசுரம். இந்த திருமொழியிலே 9 பாசுரங்களிலும் ஒவ்வொரு உவமை சொல்லி அந்த திக்கில்லாத அந்த உவமை போலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி, அப்படி எப்படி இருந்தாலும் நீயே எனக்கு புகழ், உன்னையே சரணடைவேன், நீ எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் சரி, எனக்கு நல்லவற்றை செய்யாவிட்டாலும் சரி, என்னுடைய இந்த சம்சார துன்பத்தை அறுக்காவிட்டாலும் சரி, நீயே எனக்கு புகழ், உன்னிடமே சரணடைவேன் என்று கூறி வருகிறார். முதல் பாசுரத்திலே அரிசனத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் அவள்தன் அருள் நினைந்தே அழும் குழவி போன்றிருந்தேன் என்றார். 2வது பாசுரத்திலே இழி செயல்கள் செய்யும் கணவனை விட்டு பிரியாமல் அவனுடனே இருக்கும் நற்கொடி பிறந்த கற்புக்கரசியை போல உன்னையே நான் தொடர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னார். 3வது பாசுரத்திலே குடிமக்களுக்கு துன்பங்கள் செய்தாலும் அந்த அரசனையே, அவனுடைய செங்கோலையே எதிர்பார்த்து வாழ்கிற குடிமக்களைப் போல் இருந்தேன் என்று சொன்னார். 4ஆம் பாசுரத்திலே மருத்துவன் கத்தியை கொண்டு அறுத்து நெருப்பால் சுட்டு துன்பம் கொடுத்தாலும் அந்த மருத்துவன் பால் மாளா காதல் கொண்ட நோயாளன் போலே நான் உன்னிடம் நிற்கிறேன் என்று சொன்னார். 5ஆம் பாசுரத்திலே ஆழ்கடலுக்கு சென்ற கப்பல், அதிலே இருந்த பறவை திக்கெல்லாம் 4 திசைகளிலும் சென்று தேடி கரை காண முடியாமல் மீண்டும் வந்து அதே கப்பலில் அந்த பாய்மரக் கொம்பிலே வந்து நிற்கும் பறவை போல உன்னையே நாடி நிற்கிறேன், உன்னிடமே சரணடைந்து நிற்கிறேன், உன் திருவடிகளையே தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். 6ஆம் பாசுரத்திலே தாமரை மலர் சூரியனை கண்டுதான் மலரும், அது நெருப்பினால் மலராது, அதுபோல என் உள்ளமும் என் நெஞ்சும் உன்னுடைய உத்தம குணங்களை கண்டுதான் மலரும், நெஞ்சுருகும் என்று சொன்னார். 7ஆம் பாசுரத்திலே பயிர்கள் என்னதான் பஞ்சம் வந்தாலும் மழை பொய்த்திருந்தாலும் அந்த கருநிற மேகங்களையே எதிர்பார்த்து காத்திருக்கும், அதுபோல எனக்கு செய்ய வேண்டியதையுமே செய்யாவிட்டாலும் எனக்கு துயரங்களை தந்தாலும் நான் உன்னிடத்திலேயே மிகவும் ஈடுபட்டிருப்பேன் என்று சொன்னார். அடுத்து 8வது பாசுரத்திலே ஆறுகள் பறந்து எங்கெங்கு ஓடினாலும் இறுதியிலே கடலைத்தான் சென்று சேர வேண்டும், அந்த கடல் வேறெங்கும் செல்ல முடியாது, நிற்க முடியாது, அதுபோல அந்த ஆறுகள் போலேயே என் நெஞ்சிலே புகுந்து விளங்குகிற உனது மேன்மைகள் தவிர மற்றோரிடத்தில் ஆழ்ந்திட மாட்டேன் என்று சொன்னார். அடுத்து இன்று 9வது பாசுரம். செல்வத்தையே வேண்டாதவனை அந்த செல்வமே தேடி அடைவது போல நீ என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் உன்னையே நான் அடைவேன் என்கிறார் இப்பாட்டில் குலசேகரர். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி வித்துவ கோட்டம்மா, நின்னையே தான் வேண்டி நிற்பேன் அடியேனே. நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி வித்துவ கோட்டம்மா, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. மின்னையே சேர், மின்னலை போல் ஒளி பொருந்திய திகிரி சக்கர ஆயுதத்தை உடைய வித்துவ கோட்டம்மா, நின்னையே தான் வேண்டி உன்னையே விரும்பி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே அழிவற்ற ஐஸ்வர்யத்தை விரும்பாதவனையே தான் வேண்டும் தானாக வந்து அடைய விரும்புகிற செல்வத்தை போல மாயத்தால் உன்னுடைய மாயையால் என்னை உதாசீனம் செய்தாலும் அலட்சியப்படுத்தினாலும் அடியவனான நான் நின்னையே தான் வேண்டி நிற்பேன், உன்னையே அடைய வேண்டி நிற்பேன் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தாலே. இந்த பாசுரத்திலே போகத்தை அனுபவிப்பவன் போகிய பொருள் என்னும் சம்பந்தம் சுட்டப்படுகிறது. மின்னையே சேர், மின்னலை போன்ற ஒளி பொருந்திய நீள் செல்வம் பரமபதம் என்ற பொருளும் உண்டு. இந்த பாசுரத்தின் திரண்ட பொருள்
மின்னலை போன்ற மிக்க ஒளியையே கொண்டுள்ள சக்கராயுதத்தை உடைய வித்துவக்கோட்டம்மா, உன்னையே விரும்பி மிக்க செல்வத்தை விரும்பாத அவனிடமே தானாக வந்து சேர்கிற செல்வமே போல உன் மாயையினால் நீ என்னிடம் பரிவு காட்டாவிட்டாலும் உன் அடியனான நான் உன்னையே அடைய விரும்பி நிற்பேன் என்கிறார் குலசேகராழ்வார். உன்னைத்தான் விரும்புகிறான், உன்னையே சரணடைந்து உன்னை விரும்பி நிற்கிறான். அவன் செல்வத்தை விரும்பவில்லை, ஆனாலும் அவனிடம் தானாகவே வந்து செல்வம் சேர்கிறது. அந்த செல்வம் பரமபத செல்வமாகவும் இருக்கலாம். நீள் செல்வம் என்று சொல்வதனாலே பரமபதம் ஆகிய செல்வமும் இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட நீ உன்னுடைய மாயையினால் என்னிடம் பரிவு காட்டாவிட்டாலும் உன் அடியனான நான் உன்னையே அடைய விரும்பி நிற்பேன் என்கிறார். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளி இருக்கக்கூடிய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல். இந்த தொடர் மேலே உள்ள அடுத்து சொல்ல போகும் அர்த்தத்துக்கு உதாரணமாகும். உன்னையே விரும்பி குபேரனுடையது போல மிக பெரும் செல்வத்தையும் வெறுத்து ஒதுக்கும் பிரபன்னாதிகாரிகளை அவர்கள் விரும்பாவிட்டாலும் தானே தேடி வந்து அடையும் செல்வம் போலே என்பது பொருள். இப்படிப்பட்ட பிரபன்னாதிகாரிக்கு அவன் அதை துர்விநியோகம் செய்து கண்டபடி செலவு செய்து கெட்டு போக மாட்டான் என்னும் உறுதி இருந்தால் செல்வத்துக்கு அதிதேவதையான பெரிய பிராட்டியார் அவனுக்கு சிறந்த செல்வத்தை அளிப்பாள் என்பது கருத்து. குலசேகரர் அப்படிப்பட்டவராகையாலே அரச பதவியே அடைந்தார் என்பதும் இங்கே அறியத்தக்கது. இப்படி பொருள் கொள்ளாமல் இப்படிப்பட்ட தலை சிறந்த பிரபன்ன அதிகாரியை தலை சிறந்த செல்வமான மோட்ச செல்வமே தேடி வந்து அடைவது போல என்றும் பொருள் கொள்ளலாம். மின்னையே சேர் திகிரி வித்துவ கோட்டம்மா, மின்னல் போலே பளபளவென ஒளி வீசும் சக்கரத்தாழ்வானை, திகிரி என்றால் சக்கரம் என்று பொருள், சக்கரத்தாழ்வானை உடையவன். மின்னையே சேர் திகிரி வித்துவ கோட்டம்மா, பளபளவென்று அந்த சக்கரம் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும், சுழன்று கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். எப்போதும் கைகளலா நேமியான் நம்மேல் வினைகடிவான். அவனுடைய கைகளில் இருந்து வெளியே அந்த களலாது, நேமி என்றால் சக்கரம், அந்த களலாத சக்கரத்தை உடையவன் அவன் நம்மேல் வினைகடிவான். நம்மேல் வரக்கூடிய பாவத்தை எல்லாம் அவன் தீர்ப்பான் என்று பெரிய திருவந்தாதியிலே சொல்கிறபடியே கையும் திருவாளியுமாக என்னை திருத்தி காப்பதற்காக தரித்து கொண்டு திருவித்துவ கோட்டிலே வந்து எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே என்று அழைக்கிறார். மின்னையே சேர்த்திகிரி வித்துவ கோட்டம்மா, மாயத்தால் நீள் செல்வம் வேண்டாதான் என்று உதாரணத்தில் உள்ளதற்கு பொருத்தமாக உன்னுடைய ஆச்சரியமான சங்கல்பத்தாலே என்னை திருத்துவதற்காக நீ என்னை ஒதுக்கி வைத்தாலும் என்று சில பதங்களை வருவித்து சேர்த்து கொண்டு பொருள் செய்ய வேண்டும், பொருள் கொள்ள வேண்டும். நீள் செல்வம் வேண்டாதான் என்பதற்கு உன்னுடைய ஆச்சரியமான சங்கல்பத்தாலே என்னை திருத்துவதற்காக நீ என்னை ஒதுக்கி வைத்தாலும் என்று சில பதங்களை வருவித்து சேர்த்து கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். என்னை காப்பதற்காக கையில் திருவாளியை ஏந்தி நிற்பவனாகையாலே நீ என்னை வெறுத்து ஒதுக்குவதும் என்னை திருத்துவதற்காகவே இருக்க வேண்டும் என்பது கருத்து. மாயா வயுனம் ஞானம் என்கின்ற நிகண்டுவின்படி இங்கு மாயா சப்தம் எம்பெருமானுடைய சங்கல்ப ரூபமான ஞானத்தை சொல்லுகிறது. நின்னையே நான் வேண்டி நிற்பன் அடியேனே. தன்னை வெறுத்தொதுக்கிய பிரபன்னனை செல்வம் தானே வந்து தேடி அடைவது போல நீ என்னை வெறுத்து ஒதுக்க உன்னையே மேன்மேலும் உறுதியாக பற்றுவேன் என்கிறார். நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் என்றதற்கு மோட்ச செல்வத்தை வேண்டாமல் ராமபிரானையே வேண்டிய அனுமனை போலவும், மோட்ச செல்வத்தை வேண்டாமல் அரங்கநாதனையே வேண்டிய தொண்டரடி பொடியாழ்வாரை போன்றவும் உள்ள அதிகாரிகளையும் மோட்ச செல்வம் தானே வந்தடையும் என்று அரும்பத உரையில் பொருள் காட்டப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகரி வித்துவ கோட்டம்மா, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. நின்னையே சேர்த்திகரி வித்துவ கோட்டம்மா, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் பின்னையே சேர்த்திகரி வித்துவ கோட்டம்மா, நின்னையே தான் நிற்பன், நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுரமான பலசுருதியுடன் அந்த அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவித்துவக்கோட்டு எம்பெருமான் உய்யவந்த பெருமாள் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொங்கலர்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் அபயப்பிரதராசர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.